கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பெருமாளுடைய திருமுக மண்டலம் அதை பற்றி யோசிக்கும்போது, எப்படி ஒரு குழந்தை அம்மாக்கிட்ட ஏதோ ஒரு பொருள் எதிர்பார்க்கும்போது அம்மாவுடைய முகமே பதில் தருமோ, அதே போல தான் நம்ம பெருமாளுடைய திருமுகமும். பக்தர்கள் இந்த விஷயம் வேணும், அந்த விஷயம் வேணும் அப்படின்ட்டு 1000 விஷயங்களோட இந்த படி ஏறி மூலஸ்தானத்தில் இருக்கிற பெருமாளுடைய திருமுகத்தை பார்க்கும்போது எல்லா விஷயமும் மறந்து போயிடும். அப்பேற்பட்டது தான் பெருமாள் சுவாமியுடைய திருமுக மண்டலத்தோடைய சிறப்பு. அந்த திருமுகம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை ஆக்கி எல்லாமே நான் தாங்கிற அந்த ஞானத்தை கொடுக்குற திருமுகம். இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, மகாபாரதத்தில் திரௌபதி கிட்ட நம்மளால் பார்க்க முடியும். ஸ்ரீ திரௌபதி தேவி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் கிருஷ்ணனை நினைக்கிறாங்க. கண்ணன் என்ன பண்ணுறான், அங்கே ஆஜராகிறானோ இல்லையோ, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் கண்ணனை பற்றி நினைக்கும்போது அவனுடைய திருமுகமும் அந்த திருநாமமும் ஞாபகத்தில் வரும்போது திரௌபதிக்கு தெரிஞ்சிருது, சரி நம்ம ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இல்லாமல் அது சத்தியமாகவும் ஆகுது. அதனால் எல்லா நிமிஷமும் திருமாலை மறக்காமல் நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பும் சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆகும். ப்ளஸ் நமக்கு ஏற்படுற இந்த பப்ளிக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், அது ஈஸியாக சால்வ் ஆகிற அந்த அதாவது வழியை பெருமாள் கொடுத்துருவார். மட்டும் இல்லை, அவரே முன்னே இருந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணியும் தருவார். திரௌபதிக்கு வஸ்திரம் கொடுத்து எப்படி அவருடைய மானத்தை காப்பாற்றினாரோ அதே போல் நம்மளுடைய பிரச்சனை தீர்த்து வச்சிட்ருக்காருங்கிறது தான் பிரத்யட்சமான உண்மை. அதனால் சதாசர்வ காலமும் கோவிந்த நாமத்தை சொல்லுவோம். கண்ணன் பாதங்களே சரணம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.